திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருள் தரும் மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் முக்கண்ணியம்மை உடனாய அருள்மிகு முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டசீர்பரவார் திருவடிகள், சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு மனம் மெய்மொழிகளால் உங்கள் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளாலும் குருவருளாலும் இன்று மார்கழி மாதம் 4ஆம் நாள் 4வது பாடலை நாம் மகா வித்வான் தண்டபாணி தேசிகரின் உரையின் கீழ் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். உன்னித்தில நகையாய் இன்னும் போலந்தென்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோமவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விடு பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளைக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூரையில் துயிலேலோரெம்பாவாய் என்பதாக பாடல் அமைகிறது. இதனுடைய பொருள், வந்திருக்கிற பெண்களில் ஒருவர், ஒளி பொருந்திய முத்து போன்ற பற்களையுடைய பெண்ணே, இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா என்று கேட்கிறாள். இதைத்தான் ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ என்று பதிவு செய்கிறார் மாணிக்கவாசகர். பிறகு உறங்குபவள் அதற்கு மறுமொழியாக, நிறம் பொருந்தியவளே, கிளியின் மழலை சொல் போல கிளியின் சொற்களை பேசக்கூடிய தோழிகளே, நீங்கள் எல்லோரும் வந்துவிட்டீர்களா என்று வினா எழுப்புகிறாள். அதற்கு வந்திருந்தவர்கள், நான் எத்தனை பேர் வந்திருக்கிறோம் என்று எண்ணி சொல்லுகின்றேன், அதற்குள் நீ தூங்காமல் காலத்தை போக்காமல் விரைந்து வந்து இந்த மார்கழி நீராடலில் கலந்து கொள்க என்று சொல்லுகிறாள். பிறகு இறைவன் அமுதத்திற்கு ஒப்பானவன், வேத விழுப்பொருளாக இருப்பவன், கண்ணுக்கு இனியவனாக இருப்பவன், அப்படிப்பட்ட இறைவனை, அப்படிப்பட்ட சிவபெருமானை நாங்களெல்லாம் பாடி மனம் கசிந்து நெக்கு உருகி கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களால் எண்ண முடியவில்லை, நீயே வந்து எண்ணிக்கொள். அப்படி எண்ணுவதில் குறை இருந்தால், அதாவது தோழியர்கள் குறைவாக இருந்தால் நீ மீண்டும் சென்று உறங்கிக்கொள் என்று சொல்லுகிறார்கள் என்பதாக இந்த பாடல் அமைகிறது. இப்பொழுது மகாவித்வான் தண்டபாணி தேசிகரின் உரையின் கீழ் நாம் இதை சிந்திப்போம். அதாவது, முதலில் நான் எண்ணி சொல்லுகிறேன் என்று சொன்ன வந்திருந்த தோழிகளில் ஒருவர் மீண்டும் நீயே எண்ணிக்கொள் என்று சொல்லுகிறாள். இதிலிருந்து உறங்குபவள் அபக்குவ ஆன்மாவாகவும் அந்த வந்து எழுப்புவள் பக்குவ ஆன்மாவாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த அபக்குவ ஆன்மாவை பக்குவ ஆன்மாவாக திருத்துவதற்கு தகுதி உண்டாக்கும் முறையும் இங்கு உணர்த்தப்படுகிறது என்று ஒரு அருமையான கருத்தை பதிவு செய்கிறார் மகா வித்வான் அவர்கள். மேலும் இந்த கண்ணியர் கூட்டத்தில் இருக்கும் ஒரு பெண் எப்படி எழுப்புகிறாள் என்றால், அந்த மலர்ந்த முகத்தோடும் அரை தூக்கத்தில் அசதியாலும் குளிராலும் எழுந்திருக்க மாட்டாமல் கிடக்கின்ற பெண்ணை பார்த்து, ஒள்ளி திலநகையார், அதாவது முத்து போன்ற பற்களை உடையவளே, இன்னும் உனக்கு காலை பொழுது விடியவில்லையா என்று கேட்கிறாள். இதில் ஒரு முக்கியமான கருத்தை, ஒரு ஆழ்ந்த கருத்தை பதிவு செய்கிறார் வித்வான் அவர்கள். அதாவது என்ன என்றால், அயர்ந்து தூங்குகின்ற பொழுது முகமலர்ச்சியும் பல்ல அழகும் வெளிப்படாது. பல் இயற்கையாகவே வெளிப்பட்டிருக்குமாயினும் உறக்கத்தில் அது விகாரமாகவே இருக்கும். ஆனால் எனவே இந்த பொன் முகமலர்ச்சியோடு இருந்ததால் இந்த பெண் அயர்ந்து தூங்கவில்லை, அரை தூக்கத்தில் இருப்பவர்களையே இவர்கள் விழித்தார்கள் என்பதாக
ஒரு அருமையான கருத்தை பதிவு செய்கிறார் நமது மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள். மேலும் இந்த வண்ணம் என்பது அழகான நிறத்தையும் அந்த பொன்னினுடைய பொலிவையும் காட்டுகிறது. மேலும் அந்த பெண்கள் கிளிமொழி போல இனிமையாக பேசுகின்றார்கள். எனவே வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று இந்த உறங்குபவள் கேள்வி எழுப்புகிறாள். அப்போது முதல்ல அந்த பொண்ணு கேட்குறாரு, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்ட உடனே இந்த வந்திருக்கிற பெண் சொல்கிறா, அவள் வரட்டும் இவள் வரட்டும் என்று நீ காத்து கொண்டு உன் நேரத்தை வீணாக்காதே. அந்த எல்லோரையும் நான் எண்ணி சொல்லுவதற்குள் நீ சிறிது நேரம் தூங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்காதே. உன் காலத்தை போக்காமல், உன் காலத்தை வீணாக்காமல் உடனே நீ மார்கழி நீராடலில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரை அழைக்கிறாள். மேலும் அவள் அப்படி அழைத்தவுடன் பிறகு என்ன சொல்லுகிறாள்னா, முதல்ல நான் எண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறா. பிறகு நீயே எண் அப்படின்னு சொல்கிறா. நீயே எண் அப்படி எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா, இப்போ மார்கழியில் நாம் குளிரில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை எந்திரிச்சு வந்துட்டோம்னா நாம் திரும்ப போய் உறங்க மாட்டோம். அதுபோல் அந்த உறங்குகின்ற பெண்ணானவள் எழுந்து அவர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று எண்ணிவிட்டால் திரும்பவும் அவள் உறங்கச் செல்ல மாட்டாள். எனவே அந்த பக்குவமற்ற அந்த பெண்ணை பக்குவப்படுத்துவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்லி அவளையே எண்ணச் சொல்லுகிறாள் என்பதாக ஒரு அருமையான கருத்தை நமக்கு மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த இடத்தில் வண்ணம் என்பது நிறத்தையும் குறிக்கும், அழகையும் குறிக்கும். அதாவது வண்ண கிளிமொழியார் என்ற இடத்தில் வண்ணம் என்பது நிறத்தை குறிக்கிறது, அழகையும் குறிக்கிறது. மேலும் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற திருநாவுக்கரசரின் வரிகளுக்கேற்ப நீ காலத்தை போக்காமல் விரைந்து எங்களுடன் கலந்து கொண்டு மார்கழி நீராட வேண்டும் என்று அழைக்கின்றாள் அந்த வந்திருப்பவர்களில் ஒரு பெண். அடுத்ததாக இங்கு இறைவனை 3 புகழுரைகளை கொண்டு அழைக்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். எப்படி என்றால், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை என்று சொல்லி அழைக்கின்றார். இந்த வேத விழுப்பொருளாக என்பது இறைவனுடைய பெருமையையும், விண்ணுக்கு ஒரு மருந்து என்பது இறைவனுடைய கருணையையும், கண்ணுக்கு இனியானை என்பது இறைவனுடைய அழகையும் காட்டுகிறது. அதாவது வேத விழுப்பொருளாக என்பது இறைவனுடைய பெருமையை காட்டுகிறது. இதைத்தான் திருவருட்பயனில் உமாபதி தேவநாயனார் பெருமைக்கும் உண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று சொல்லுகின்றார். அதுபோல முதலில் விண்ணுக்கு ஒரு மருந்தை என்ற தொடரை எடுத்துக்கொண்டோமேயானால், விண் என்பது இட ஆகு பெயராக தேவர்களை உணர்த்தியது. அதாவது விண் என்றால் ஆகாயம் என்பதை குறிக்கும். ஆனால் இங்கு ஆகாயத்தை குறிக்காமல் அந்த ஆகாயத்தில் விண்ணில் இருக்கும் தேவர்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற சொல்லில் உலகம் என்பது உலகத்தை குறிக்காமல் உலகத்தில் வாழ்கின்ற மக்களை குறிப்பது போல, இங்கே விண் என்றால் ஆகாயத்தை விண்ணை குறிக்காமல் அங்கே இருக்கும் தேவர்களை உணர்த்தியது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு இலக்கணத்தை நமக்காக அழகாக சொல்லியிருக்கிறார் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள். மேலும் தேவர்களுக்கு அமுதம் கிடைத்தது. அதன் சுவையை கண்டவர்கள் அந்த அமுதத்தை எதற்கு உண்டார்கள் என்றால், தாம் எப்பொழுதும் இளமையாக இருக்க வேண்டும் என்றும் தங்கள் ஆயுட்காலம் நீடிக்க வேண்டும் என்று அவர்கள் அமுதத்தை உண்டார்கள். ஆனால் நிலைத்த பேரின்பத்தை தரவல்லது மருந்தாகிய இறைவன் மட்டுமே. அதனால்தான் விண்ணுக்கு ஒரு மருந்தை, தேவர்களுக்கெல்லாம் ஒரு மருந்தாக இருப்பவர் நம் சிவபெருமான் என்று சொல்லுகின்றார் மாணிக்கவாசகர். மேலும் ஒரு திருக்குறளை இங்கு பொருத்தி காட்டுகிறார். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பால் நாருற்றே என்ற திருக்குறளின் மூலம் நோயாளி, மருத்துவன், மருந்து, செவிலித்தாய் முதலிய அனைவரும் மருந்து என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் 4 ஒரு நோயாளியினுடைய நோய் நீக்கப்படும். இந்த நோயை நீர்ப்பதற்கு இந்த 4 பேரும் வேண்டும். அதுபோல இவர்கள் மருந்து என்று சொல்லப்படுகிறார்கள். அதுபோல பிறவி நோயை தீர்ப்பவனாகிய இறைவன் இங்கு மருந்து என்று சொல்லப்படுகிறான். இதைத்தான் மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை என்னும் திருநெல்வேலி தேவாரத்தில் நமக்கு ஞானசம்பந்தர் காட்டுகிறார். 5 எழுத்து பிறவி நோயை தீர்க்கின்ற மருந்து என்று இந்த திருநெல்வேலி தேவாரத்தில் பதிவு செய்கிறார் திருஞான சம்பந்தர். அடுத்ததாக
போற்றி திரு அகவலில் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாக என்ற ஒரு வரி வருகிறது. அதாவது கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நல்குரவென்னும் தொல்விடம் பிழைத்தும், புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும் என்ற வரிகளில் கல்வி, அதாவது கல்வி காலத்தில் கல்வியிலிருந்து நாம் மீண்டு பிழைத்து வருகிறோம். செல்வம் ஈட்டும் காலத்தில் அதனால் ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்து பிழைத்து வருகிறோம். வறுமையிலிருந்து பிழைத்து வருகிறோம். இது மாதிரி பல துறைகளிலும் சென்று நாம் கடினப்பட்டு பிழைத்து வருகிறோம். இவ்வாறு எல்லா இடத்திலும் பிழைத்து 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 வந்து கடைசி காலத்தில்தான் நமக்கு தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிறது என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார். அப்படி தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு நினைவு மனதில் வந்தவுடன் இறைவனை அடையும் உபாயங்களையெல்லாம் அறியும் முயற்சி பிறக்க வேத சிவாகம புராண இதிகாசங்களையெல்லாம் படித்து அதனால் கிடைக்கும் ஞானத்தை துணை கொண்டு இறைவனை அறிய முற்படும் பாச ஞானிகளுக்கு இறைவன் வேத விழுப்பொருளாக இருக்கின்றான். காட்சியளித்து தெய்வம் என்ற பொதுமையை அகற்றி தேவதேவன் என்ற சிறப்பு வகையான் உணரும் பொருளாகவும் இறைவனை வேத விழுப்பொருள் என்று அழைக்கின்றார் என்று அழகாக பதிவு செய்கிறார் நமது மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள். அடுத்ததாக இந்த வேத விழுப்பொருளை என்று சொன்னது வேதம். வேதம் என்பது பொது ஆகம் சிறப்பு என்பது நாம் திருமூலரின் வாக்கிலிருந்து அறியலாம். வேதத்தில் இந்திரன் சந்திரன் முதலிய எல்லா தெய்வங்களுக்கும் இடம் நோக்கி அவர்களுடைய பரத்துவத்தை சொல்லுகிறது. அங்கனம் கூறும் பொருள்களுள் சிவபெருமானே விழுமை உடையவராக இருக்கிறார். அவரே வேத முதலிலும் இறுதியிலும் இடையிலும் விளங்குகின்றார். எனவே அவனை வேத விழுப்பொருள் என்று மாணிக்கவாசகர் அழைக்கின்றார். இவ்வாறாக இறைவனை விண்ணுக்கு ஒரு மருந்தாகவும் வேத விழுப்பொருளாகவும் காண்கின்றார். அடுத்ததாக கண்ணுக்கு இனியானை என்ற சொல்லை நாம் சிந்தித்தோமானால், கண்ணுக்கு இனியானை அதாவது கண்களுக்கு அழகனாக இருந்து இனிமை தருபவனை கண்ணுக்கு இனியான் என்று சொல்லுகிறார். இந்த பொறிகளில் ஒன்றாகிய கண் அழகிய பொருளை காண வல்லது. அப்படி அழகிய பொருளை காணும்போது அது ஆனந்தம் கொள்கிறது. அதற்கும் நிறைவு வழங்க இறைவன் பேரழகனாக சோமசுந்தரனாக கல்யாண சுந்தரனாக விளங்குகின்றார். அதாவது கண் தருகின்ற ஆனந்தத்தை விட இறைவன் அழகனாக தருகின்ற ஆனந்தம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதாவது இறைவன் அகக்கண்ணிற்கும் புறக்கண்ணிற்கும் நமக்கு அழகனாக தருகின்றார். புறக்கண்ணுக்கு அழகனாக தெரிவது போல அகக்கண்ணாகிய ஞானத்திற்கும் அவன் இனியவனாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த இடத்தில் ஒரு அரசன் வெற்றி பெற்றான் என்றால் அவனுடைய படைகளையோ அவனுடைய அமைச்சர்களையோ அவனுடைய தளபதியோ சொல்லுவதில்லை, அரசன் போரில் வென்றார் என்றே சொல்லுகிறோம். அதுபோலத்தான் ஏவலர் வெற்றி இறைவனை சாரும். அதுபோல கருவியாகிய கண் கண்ட காட்சியெல்லாம் அந்த கண் பயனடைவதில்லை. ஏனென்றால் கண் ஒரு ஜடப்பொருள், அதை எதையுமே அனுபவிப்பதில்லை. அதற்கு அந்த கண்ணின் மூலம் அந்த உயிர்தான் அந்த காட்சியை அனுபவிக்கிறது. அதான் அகக்கண்ணாகிய ஞானத்திற்கும் இனியவனாக இறைவன் இருக்கின்றான். எனவே புறக்கண்ணிற்கும் இனியவனாக இருக்கின்றான், அகக்கண்ணிற்கும் இனியவனாக இருக்கின்றான் என்று சொல்கிறார். இந்த இடத்தில் நாம் மெய்கண்ட தேவநாயனாருடைய 9ஆம் நூற்பாவை பொருத்தி பார்க்கலாம். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்ந்தன பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செடுத்தே என்று சொல்கிறார். பாசம் உருவ என்பது இந்த திருவம்பாவை நாம் மார்கழி மாதம் சிந்திக்கும் பொழுது நம்மளது பாசம் உருவப்படுகிறது என்று இந்த ஊனக்கண் பாசம் என்ற 9ஆம் நூற்பாவை நாம் இங்கோ பொருத்தி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த காட்சி, அதாவது இந்த இடத்தில் காட்சி என்பது ஞானத்தை குறிக்கிறது. பாச ஞானத்தால் இறைவனுடைய சிறப்பு இயல்புகள் உணரப்படாமல் போகவே சரியை கிரியை யோகம் ஞானம் செய்தும் திருவருளாலும் பதிஞானம் கைவரப்பெற்று இறைவனை உள்ளவாறு உணர்ந்து நுகரும் அடியார்கள் இறைவனை கரும்பை தேனை பாலை கட்டியை ஒத்து இனிக்கின்ற நிலையை பார்த்து ஆன்மா உருகுவதனால் அவர்களுக்கெல்லாம் இறைவன் கண்ணுக்கு இனியவனாக தெரிகிறான். அதாவது இறைவனை பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் அறிய முடியாது.
பதிஞானத்தால்தான் அறிய முடியும். இந்த பதிஞானம் பெறுவதற்கு சரியை கிரிய யோகம் ஞானம் செய்ய வேண்டும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டைகூடல் நாள்தான் நாம் இறைவனுடைய பதிஞானத்தால் இறைவனை அறிய முடியும். அப்படி பதிஞானம் பெற்றவர்களுக்கு தான் இறைவன் கண்ணுக்கு இனியவனாக காட்சி கொடுப்பான் என்ற கருத்தையும் பதிவு செய்கிறார் வித்வான் அவர்கள். எனவே இந்த பாடலில் பெத்த ஆன்மாவின் காமிய பொருளாகவும், பாச ஞானியருக்கேற்ப நூலறிவாயும், சிவஞானியருக்கேற்ப அனுபவ பொருளாகவும் விளங்கும் இறையியல்புகள் இங்கு உணர்த்தப்படுகின்றன என்று பதிவு செய்கிறார். மேலும் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்டு துயில்கின்ற சகல ஆன்மாவின் பெத்த நிலை அனுபவமும், பாடி உள்ளம் உருகுவதால் யாம் செயலற்றோம் என்னும் சிவஞானியர் திடமும், சிவஞானியர் பாச பசு ஞானம் உடையாரை கடிந்துரைத்து திருத்தும் கருணையும் இங்கு உணரப்பெறுகின்றன என்று ஒரு அழகான தெளிவுரையை நமக்கு மகா வித்வான் அவர்கள் வழங்கியுள்ளார். மேலும் இறைவனை பாடி உள்ளம் கசிந்துருக யாம் மாட்டோமோ ஆயினோம் என சத்தினிபாதம் பெற்றோர் நிலை இங்கு குறிக்கப்படுகிறதால் சக்தியை வியந்ததும் இங்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கிறோம். எதியமை பணிகளும் ஆறது கேட்போம், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அடுத்த செயல் நோக்கி நாம் செல்வோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.